கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன். இந்த உலகத்தில் ஒருவேளை ஒருவரும் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் எத்தனையோ தரம் அழுகிறார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது தனக்கு பலம் இல்லாமற் போக மட்டும் அழுதார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த வேளைகளிலெல்லாம் கர்த்தர் அவருக்கு உதவி செய்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று. கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் மோசேயோடு சொன்னதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அழுகையை தேவன் கேட்டுதான் அவர்களுக்கு மோசேயை அனுப்பி எகிப்தின் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மிகவும் கடினமான வாதைகளை அந்த எகிப்திலே அனுப்பி அவர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அழுகைக்கு பதில் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலே இருந்தார். அப்பொழுது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று சொன்னார். அதை கேட்ட எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி தன்னுடைய படுக்கையிலே மிகவும் அழுது தேவனை நோக்கி ஜெபித்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே அழுதார், மனுஷனிடத்தில் அல்ல. தேவனிடத்தில் எசேக்கியா அழுத பொழுது திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் உடனே எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பி, நீர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் அழுகையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அவருடைய வருஷங்களோடு ஆயுசோடு 15 வருஷங்களை கூட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அழுகை நாம் மனுஷர்களிடத்தில் அல்ல, நாம் தேவனிடத்தில் அழும் பொழுது அந்த அழுகைக்கு பதில் உண்டு, விடுதலை உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அழுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அந்த அழுகையின் சத்தத்தை, ஆகாரின் குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவன் அந்த வனாந்தரத்திலே அங்கே தண்ணியை கொடுத்து காப்பாற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதே தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதின் அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன், இஸ்ரவேல் ஜனங்களின் அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன், எசேக்கியா ராஜாவின் அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே அழுவோம், விடுதலைகளை சுதந்தரிப்போம், அவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து விடுதலைகளை சுதந்திரிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மக்கண்டு சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக
இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.